السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக 1வது ஜும்ரா மற்றும் 2வது ஜும்ராவிற்கான பாடங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய வரிசையிலே அரபி இலக்கண வகுப்பினுடைய பாடத்திட்டங்களில் அல் அவாமில் என்கின்ற பாடத்திட்ட நூல் 1வது ஜும்ரா மாணவ மாணவியர்களுக்கும் இந்த பாடப்புத்தகத்தின் நூலான விளக்க விரிவுரை நூலான ஷரஹுமியத்து ஆமில் என்கின்ற பாடப்புத்தக நூல் 2வது ஜும்ரா மாணவ மாணவியர்களுக்கும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அவாமில் பாடத்தில் 100 ஆமில்கள் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். அந்த 100 ஆமில்களை 20 வகைகளாக பிரிக்கிறார்கள் என்றும் நாம் சொல்லியிருந்தோம். அந்த 20 வகைகளில் முதல் வகையையும் 2வது வகையையும் நாம் படித்து நிறைவு செய்திருக்கின்றோம் இல்லையா? முதல் வகை என்பது இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் 19 என்று நாம் படித்தோம். அதைத் தொடர்ந்து 2வது வகையில் இஸ்முக்கு நசபும் இஸ்மை தொடர்ந்து வரக்கூடிய ஹபருக்கு ரஃபம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் 6 என்று படித்தோம். ஆக மொத்தத்தில் 100 ஆமில்களில் நாம் 25 ஆமில்களை நிறைவு செய்திருந்தோம். முதல் வகையில் 19, 2வது வகையில் 6, அப்போ 19 6ம் 25 ஆமில்களை நாம் நிறைவு செய்திருந்தோம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த 25 ஆமில்களையும் நீங்கள் மீண்டும் 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 நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். மனனம் இடுவதோடு அந்த எழுத்து என்ன வேலை செய்யும், அந்த ஆமில் என்ன வேலை செய்யும், எதற்கு அது வேலை செய்யும் என்பதையெல்லாம் நீங்கள் நினைவில் கொண்டு அதனை அவ்வப்போது நீங்கள் சொல்லி பார்க்க வேண்டும். 1. 2வது, நீங்கள் படித்த இந்த ஆமில்கள் குர்ஆனில் எங்கேயாவது இடம் பெற்றிருக்கிறதா என்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். வெறுமனே படிக்கிறோம், படிச்சுட்டு மறக்கிறோம், அப்புறம் படிக்கிறோம், அப்புறம் மறக்கிறோம், அப்புறம் பரீட்சைக்குன்னு படிக்கிறோம், பரீட்சை எழுதிட்டு மறக்கிறோம் அப்படின்னா அது கல்விக்கான அழகு அல்ல. படித்ததை கொண்டு நாம் செயல்படுத்த தொடங்கினால்தான் அந்த பாடங்கள் என்பது நமக்கு மறக்காமல் இருக்கும். அப்போ எங்கேயாவது நீங்கள் குர்ஆன் ஓதும்போது இந்த 19 இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய 19 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து எங்கேயாவது குர்ஆனில் வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் அந்த இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் குர்ஆனில் எங்கேயாவது வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்கிறது, பார்க்குறது உங்கள் மேலே கடமையான ஒன்றாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வைக்கிறது எதுக்குங்க? குர்ஆனை பிழையில்லாமல் ஓதுவதற்கும் குர்ஆனினுடைய அர்த்தங்களை தெரிந்து கொள்வதற்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ என்னிடத்திலே குர்ஆன் மனனமிட்டு ஓதக்கூடிய நபர்களும் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய மாணவியர்களும் இருக்கிறீங்க. ஆனால் நான் ஹாஃபிஸ் இல்லை, நான் குர்ஆனை முழுமையான முறையில் மனனம் செய்யலை. ஏதோ ஒரு 2-3 ஜுஸுக்களை நான் மனனம் செஞ்சுருக்கிறேன், அதை வச்சு நான் தொலை வைக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். அப்போ சில பேர் ஒரு 10வது ஜுஸு 15வது ஜுஸு ஓதும்போது எனக்கு தெரியாத ஜுஸுக்களை ஓதும்போது திடீர்னு அவங்க ஒரு இடத்துல தவறுகள் விட்டாங்கன்னா அந்த தவறை நான் எடுத்து கொடுக்குறேன். எப்படி? பார்க்காம எடுத்து கொடுக்குறேன். பார்க்காம எடுத்து கொடுக்கும்போது ஒரு மாணவி கேட்டாங்க, உஸ்தாத் நீங்கள் ஹாஃபிஸ் இல்லையே, நீங்கள் குர்ஆனையும் பார்க்குறதில்ல, அப்படி இருந்து எப்படி இந்த தப்பு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைம்மா இதெல்லாம் நம்ம இலக்கணம் படிச்சிருக்கிறோம், இலக்கணம் படி நீங்கள் படிக்கிறது தப்பு. ஒருத்தவங்க இன்னல்லாஹூன்னு படிக்கிறாங்க, என்னென்னு படிக்கிறாங்க? இன்னல்லாஹூன்னு படிக்கிறாங்க, அல்லது இன்னல்லாஹின்னு படித்தாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அங்கே இன்னல்லாஹும் வராது,
இன்னல்லாஹியும் வராது, கண்டிப்பாக இன்னல்லாகத்தான் வரும். அதை தொடர்ந்து கஃபூருன் தான் வரணும், இன்னல்லாஹி கஃபூரன் அப்படின்னு வராது. அப்போ அரபு இலக்கணம் படித்ததுனால இந்த அவாமில் கித்தாவை படித்ததுனால நான் மனனம் செய்யாத ஒரு ஆயத்தை மனனம் செஞ்ச ஒருத்தவங்க ஓதி அவங்க அதில் தவறு விட்டால் எடுத்து கொடுக்க முடியும்னு சொன்னால் அப்போ இதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ளணும், விளங்கிக்கணும். அப்போ இந்த 19 எழுத்துக்களை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது பிரயோஜனத்தை தரும். நீங்கள் இதில் கவனம் குறைவாக இருக்கிறீங்க, வாரத்தில் ஒரு வாட்டி தான் எடுத்து பார்க்குறோம், அது கூட நம்ம முழுசாக பார்க்குறதில்ல, ஒரு அரைக்குறையாக பார்த்தோம், ஏதோ ஒரு நோட்ஸை பார்த்தோம், ஏதோ ஒரு இதை பார்த்தோம், ஏதோ கொஞ்சம் கேட்டு கொஞ்சத்தை கடத்தி விட்டு பார்த்தோம், கொஞ்சம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் புரியலை, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி பாடத்தை சொல்லிடலான்னா பாடம் சொல்லிடுவீங்க. உங்கள்கிட்ட பாடம் கேட்குற உஸ்தாதும் பாடத்தை கேட்டுருவாங்க. பரீட்சை எழுத சொன்னால் ஆன்லைனில் தான் எழுத போகிறீங்க, பார்த்தும் எழுதாலும் நீங்கள் பார்க்காமலும் எழுதிடுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் யாரை ஏமாத்துனீங்க, என்னையவா இல்லை உங்கள்கிட்ட பாடம் கேட்குற உஸ்தாதையா, இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்குவீங்க. உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. நேரத்தை வீணடித்து பொருளாதாரத்தை வீணாக்கி எல்லாத்தையும் வீணாக்கி உங்களை நீங்களே என்ன செஞ்ச மாதிரி தான், அது ஏமாத்தின மாதிரி தான். அப்போ முக்கியத்துவம் கொடுங்க, இதில் ஆர்வம் கொடுங்க. இதில் என்ன நம்மளால் செய்ய முடியும், என்ன சாதிக்க முடியும், என்ன கண்டுபிடிக்க முடியும், என்ன செய்ய முடியும், என்னத்தை நம்ம படித்தோம், இதில் என்ன அர்த்தத்தை எங்கெங்கெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கான முழு முயற்சியை நீங்கள் என்ன செய்கிறது, எடுக்கிறது. அப்போ முடிஞ்சால் இந்த வாரம் இப்போ நான் நடத்தக்கூடிய இந்த பாடத்தை இந்த வாரம் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அல்லது உங்கள் உஸ்தாத்கிட்ட நீங்கள் சொல்லும்போது இந்த முன்னாடி படித்த 25 ஆமில் இருக்குல்ல, இஸ்முக்கு மட்டும் ஜர் செய்யக்கூடியதும் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபவு செய்யக்கூடிய இந்த ஆமில்கள் இருக்குல்ல, இந்த ஆமில்களில் எதையாவது நீங்கள் குரானில் கண்டுபிடிச்சி உங்கள் உஸ்தாத்கிட்ட நீங்கள் சொல்லணும். நான் இந்த வார்த்தையை குரானில் இந்த ஜுஸூவில் இத்தனாவது ஆயத்தில் நான் பார்த்தேன், இந்த சூறாவில் இத்தனாவது ஆயத்தில் நான் பார்த்தேன், இந்த இருக்குது, இது கரெக்டு தானா அப்படின்னு சொல்லி உங்கள் உஸ்தாத்கிட்ட நீங்கள் என்ன செய்கிறது, கேட்கணும். புரியுதுங்களா? இல்லைனா அடுத்த வாரம் கம்பல்சரியாக இந்த இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள்லேருந்து ஒரு 4 எழுத்தையாவது நீங்கள் என்ன செஞ்சிடுறது, ரேண்டமாக ஒரு 4 எழுத்தையாவது நீங்கள் குரானில் கண்டுபிடிச்சி கம்பல்சரி என்ன செஞ்சிடுறது, கொண்டு வந்து காமிக்கணும். நீங்கள் கையை வச்சு ஓதி அதை கண்டுபிடிக்கணும். சரியா? சரி, ஹைர். அப்போ இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய 19 எழுத்துக்களை நீங்கள் சொல்லி பார்த்துக்கங்க. அல்பா உ மின் இலா ஃபி அல்லாமு ருப்ப வாவு ருப்ப அன் அலா அல் காஃப் முசு முன்சு ஹத்தா வாவுல் கஸ்மி தாவுல் கஸ்மி பாவுல் கஸ்மி ஹாஷா அதா ஹலா, இதெல்லாம் இஸ்முக்கு ஜர் செய்யக்கூடியது. அடுத்து இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபம் செய்யக்கூடியது 6. இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்தல அல்ல. இப்போ இஸ்முக்கு ஜர் செய்யக்கூடிய எழுத்து எல்லாமே ஒரே பேர் தான், என்னது தான், ஹர்ஃபுல் ஜர் செய்யக்கூடிய எழுத்து. ஆனால் 2வது வகையில் நாம் படிக்கும்போது இன்ன அப்படிங்கிற எழுத்துக்கு வேறு ஒரு பேர் படித்தோம், அன்ன அப்படிங்கிற எழுத்துக்கு வேறு ஒரு பேர் படித்தோம், க அன்ன அப்படிங்கிற எழுத்துக்கு வேறு ஒரு பேர் படித்தோம், லாக்கின்ன அப்படிங்கிற எழுத்துக்கு வேறு ஒரு பேர் படித்தோம் இல்லையா, லைத்தருங்கிற எழுத்துக்கு வேறு ஒரு பேர் படித்தோம், அல்ல அப்படிங்கிற எழுத்துக்கு ஒரு பேரை நாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இன்னங்கிறதுக்கு என்ன பேர், ஹர்ஃபு தக்கீது. அன்ன என்னங்க, ஹர்ஃபு தக்கீது. க அன்ன என்ன, ஹர்ஃபு தக்கீது மஅ தஷ்பீஹு. லாக்கின்ன என்ன, ஹர்ஃபுல் இஸ்தித்ராக்கு. லைத்த என்ன, ஹர்ஃபு தமன்னி. அல்ல என்ன, ஹர்ஃபு தர்ஜீம். இப்படியெல்லாம் நம்ம படித்தோமா? அப்போ அந்த எழுத்து பேரை மனப்பாடம், அந்த எழுத்து என்ன வேலை செய்யுங்கிறது மனப்பாடம், அந்த எழுத்து எதுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது மனப்பாடம், உதாரணத்துக்கு மனப்பாடம், எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். அப்போ மனசை தூய்மையாக வைங்க, மைண்டை ரிலாக்ஸாக வைங்க, ஃப்ரீயாக உட்காந்து நெசிங்க, படிங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு வார்த்தையை நீங்கள் கடத்துனீங்கன்னா கூட முன்னாடி என்ன சொல்கிறேன் பின்னாடி என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாமல் போயிடும், தெரியாமல் போயிடும். அப்போ என்ன முக்கியத்துவம் இதில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சரி, இன்றைக்கி நாம் 3வது வகை மற்றும் 4வது வகை முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் 5வது வகையும் இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். சரிங்களா? சரி, பாருங்கள். இப்போ அவாமில் மொத்தம் எத்தனைங்க, ஆமில் மொத்தம் எத்தனைங்க, மொத்தம் 100 ஆமிலுங்க,
100 ஆமில் எத்தனாங்க பிரிக்கிறாங்க? 20 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் எத்தனை வகையை நம்ம படிச்சிருக்கிறோம்? 2 வகையை படிச்சிருக்கிறோம். முதல் வகையில் 19 ஆமில் படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது வகையில் ஒரு 6 ஆமில் படிச்சிருக்கிறோம். ஆக மொத்தம் 25 ஆமிலை நாம் முடிச்சிருக்கிறோம். இப்போ 3வது வகையை நாம் படிக்க போகிறோம். இப்போ எத்தனாவது வகையை படிக்க போகிறோம்? 3வது வகையை படிக்க போகின்றோம். பாருங்கள், அந்நௌஉ ஸாலிஸு, 3வது வகை. அந்நௌஉ வகை, சாலிசு 3. அப்போ 3வது வகை. சரிங்களா? 3வது வகை என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அந்நௌஉ ஸாலிசு, 3வது வகை என்பது ஹர்ஃபானி, 2 எழுத்துக்கள் ஆகும். ஹர்ஃபானி, 2 எழுத்துக்கள் ஆகும். ஹர்ஃபுன் அப்படின்னா ஒரு எழுத்து. சரிங்களா? ஹர்ஃபானி அப்படின்னா 2 எழுத்து. 2 எழுத்துக்கு மேலே வரதாக இருந்தால் ஹுரூஃபுன் என்று வந்துடும். முதல் வகையில் நம்ம படிக்கும்போது கூட என்னென்னு படித்தோம்? நௌஉல் அவ்வலு ஹுரூஃபுன் தஜுருல் இஸ்ம, அப்படி தான் படித்தோம் இல்லையா? ஏன் 3க்கு 2க்கு மேலே போயிடுச்சு. 2வது வகையில் அப்படி தான் படித்தோம். ஹுரூஃபுன் தன்சிபுல் இஸ்ம, ஹுரூஃபுன் பன்மை, ஹர்ஃபுன் ஒருமை, ஹர்ஃபானி இருமை, ஹுரூஃபுன் பன்மை. சரிங்களா? அப்போ ஹர்ஃபானி 2 எழுத்துக்கள் ஆகும். எதற்குரிய 2 எழுத்து? லின்னஃபியி, இல்லை என்பதற்குரிய 2 எழுத்துக்கள் ஆகும். லின்னஃபி அப்படின்னு சொன்னால் இல்லை என்கின்ற அர்த்தத்தை கொடுக்கும். செயல் மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம மீசானில் படிச்சிருப்போம் இல்லையா? இல்லைங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த இல்லைங்கிற அர்த்தத்தை 2 எழுத்து கொடுக்கும். என்ன வேலை செய்யும் பாருங்கள். தர்ஃபஆனி, அந்த 2ம் ரஃபா செய்யும். தர்ஃபஆனி 2ம் ரஃபா செய்யும். அல் இஸ்ம, பெயர் சொல்லுக்கு. அல் இஸ்ம, பெயர் சொல்லுக்கு அந்த 2ம் ரஃபா செய்யும். வ தன்சிபானி, வ இன்னும், தன்சிபானி அந்த 2ம் நசபு செய்யும். அல் ஹபர, ஹபருக்கு நசபு செய்யும். ஹபருக்குன்னு சொன்னால் பயன்நிலை வாய்க்கு என்ன செய்வது? நசபு செய்யும். அப்போ நஃபியினுடைய 2 எழுத்து, அந்த 2 எழுத்துக்கு பின்னாடி வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு அது ரஃபா செய்யும். அந்த பெயர் சொல்லுக்கு அடுத்து வரக்கூடிய ஹபருக்கு அது நசபு செய்யும். இப்போ மொதல் வகையில் இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடியதை படித்தோம். அப்போ இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடியதை படிச்சிட்டோம். 2வது வகையில் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபா செய்யக்கூடியதை படிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இஸ்முக்கு நசபையும் படிச்சிருக்கிறோம். 3வது வகையில் இப்போ என்ன படிக்கிறோம்? இஸ்முக்கு ரஃபாவும் ஹபருக்கு நசபும் செய்யக்கூடியதை படிக்கிறோம். அப்போ இஸ்முக்கு ஜர்ரையும் படிச்சிருக்கோம், இஸ்முக்கு நசபும் படிச்சிருக்கிறோம், இஸ்முக்கு ரஃபாயும் நாம் படிச்சிட்டோம். சரிங்களா? அப்போ இருக்கிற 3 ஹரக்கத்தையும் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? படித்திருக்கின்றோம். விளங்குதா உங்களுக்கு? ஞாபகத்தில் வைங்க. அப்போ எது ஜர்ருக்கு வரக்கூடிய, எந்த எழுத்து ஜர்ரை செய்யும், எந்த எழுத்து நசபை செய்யும், எந்த எழுத்து ஹபரை செய்யும், இப்படி ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாடம் எப்போதுமே மறக்காது. சரி பாருங்கள். 1 மா, மா இல்லை, மா இல்லை நஃபி. இருக்குன்னா முஸ்பத்து, இல்லைன்னா நஃபி இல்லையா? ஃபஅல செய்தான் என்பதற்கு நம்ம சீகா சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? மினல் மாதியல் மாரூஃபில் முஸ்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மா ஃபஅல செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு மினல் மாதியல் மாரூஃபில் மன்ஃபிக்கு சொல்லுவோமா இல்லையா? மன்ஃபின்னு சொல்கிறோமா இல்லையாங்க? அந்த மன்ஃபி தான் இது. பாருங்கள். மா இல்லை, ஜெய்துன் ஜெய்து இல்லை, காயிமன் நிற்கக்கூடியவனாக ஜெய்து இல்லை. மா ஜெய்துன் ஜெய்து இல்லை, எதுவாக இல்லை? காயிமன் நிற்கக்கூடியவனாக இல்லை. இப்போ மா என்பது ஹர்ஃபுன் நஃபி, ஹர்ஃபுன் நஃபி. ஜெய்துன் என்பது இஸ்மு மர்ஃபூஉ, இஸ்மு மர்ஃபூஉ, இஸ்மு மர்ஃபூஉ. காயிமன் என்பது ஹபரு மன்சூபு. காயிமன் என்பது என்னதுங்க? ஹபரு மன்சூபு. சரிங்களா? அப்போ இந்த இஸ்முக்கு ரஃபா கொடுத்தது யார் கொடுத்தா? இந்த மா கொடுத்துச்சு. சரிங்களா? ஏன் இந்த ஹபரை காயி மண்ணுன்னு ஏன் படிக்கிறீங்க? காயி முன்னுன்னு படிக்கலாமே, காயி மின்னுன்னு படிக்கலாமே அப்படின்னு கேட்டால் இல்லை, படிக்க முடியாது. ஏன்?
காயிமன் என்கின்ற நசபை முன்னாடி இருக்கிற மா கொடுத்துருச்சு. இந்த மா கொடுத்ததுனால அதை மாற்றி நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, படிக்க முடியாது. அப்படி படித்தா அது அரபு இலக்கணத்தின்படி பிழை. சரிங்களா? அடுத்து லா. மாவும் ஒன்று தான், லாவும் ஒன்று தாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். பாருங்கள், லா இல்லை, அம்ருன் அம்ரு இல்லை, காயிதன் உட்காரக்கூடியவனாக அம்ரு இல்லை, உட்காரக்கூடியவனாக அம்ரு இல்லை. அப்போ லா என்பது ஹர்ஃபுன் நஃபி, அம்ருன் என்பது இஸ்மு மர்ஃபூ, காயிதன் என்பது ஹபரு மன்சூபு. காயிதன் என்பது என்னதுங்க, ஹபரு மன்சூபு. வழங்குதா உங்களுக்கு? சரி. அப்போ ரெண்டாவது வகையும் மூணாவது வகையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், முடிச்சிட்டோம். எந்தெந்த வகையில் எதை எதை படிக்கணுங்கிற ஞாபகத்தில் வைக்கணும். சரிங்களா? மறந்துடக்கூடாது. இப்போ அடுத்து பாருங்கள், அந்நௌஉ ராபிஉ நாலாவது வகை. அந்நௌஉ ராபிஉ நான்காவது வகை. நான்காவது வகையில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா, 20 வகையில் 3 வகையை முடிச்சிட்டோம். இப்போ நாலாவது வகையை படிக்க போகிறோம். பாருங்கள், அந்நௌஉ ராபிஉ நான்காவது வகை என்பது ஹுரூஃபுன் எழுத்துக்களாகும். ஹுரூஃபுன் எழுத்துக்களாகும். தன்சிபு நசபு செய்யும். தன்சிபு நசபு செய்யும். அல் இஸ்ம ஃபகத் இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும். இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும். வஹிய வ இன்னும் ஹிய அது சபஅத்துன் 7. எத்தனை? 7ங்க. இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடியது எத்தனை? 7. அப்போ விஷயத்தை ஞாபகத்தில் வைங்க. முதல் வகையில் என்ன படித்தோம்? இஸ்முக்கு மட்டும் ஜர்ரு செய்யக்கூடியதை படிச்சிருக்கிறோம். சரியா? நாலாவது வகையில் எதை படிக்கிறோன்னா, இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடியதை படிக்கிறோம். இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடியதை படிக்கிறோம். சரிங்களா? ரெண்டாவது வகையில் என்ன படித்தோம் அப்படின்னா, இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபா செய்யக்கூடியதை படித்தோம். அங்கே அந்த ஆமில்கள் 2 விஷயத்துக்கு வேலை செய்யும். இஸ்முக்கும் வேலை செய்யும், ஹபருக்கும் வேலை செய்யும். சரிங்களா? இந்த நாலாவது வகையில் இது இஸ்முக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இஸ்முக்கு மட்டும்தான் என்ன செய்யும், வேலை செய்யுங்க. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எதை எதை எப்படி படிக்கிறோங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ எத்தனைங்க வகைய? சபாத்துன், அது 7. என்னதெல்லாம்? அல்வா உ இல்லா யா அயா ஹயா ஐ அல் அலிஃபு. அல்வா உ இல்லா அயா இல்லா யா அயா ஹயா ஐ அல் அலிஃபு ஆகிய 7 ஆமில்கள். ஆகிய 7 ஆமில்கள் என்ன செய்யும்? இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும். அதை தொடர்ந்து வரக்கூடிய இஸ்மு பெயர் சொல் இருக்கா இல்லையா, அந்த பெயர் சொல்லுக்கு நசபு செய்யுங்க. சரி பாருங்க, முதல் எழுத்து அல்வாவு. முதல் எழுத்து என்னதுங்க? அல்வாவு. வாவுக்கு இது என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னா, கீழே கொடுக்குறாங்க பாருங்கள், 5ஆம் நம்பர் பாருங்கள். அல்வாவு மானவியத்தி ஐ பி மானா ம. இந்த வாவுக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம்னு சொன்னால், உடன் என்கின்ற அர்த்தம் கொடுப்போம். மனா பி மானா ம. ம அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உடன். மன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? உடன் அப்படிங்கிற அர்த்தம். வாவுக்கு கஸ்மினுடைய அர்த்தத்தை படித்தோம் முதல் வகையில் இல்லையா? வல்லாஹி அல்லாவின் மீது சத்தியமாக. அப்போ அந்த வாவங்க சத்தியமாகனு வரும். பெரும்பாலும் நம்ம அரபு ஹதீஸுகளை பார்க்கும்போது, வரலாற்றுகளை பார்க்கும்போதெல்லாம் வாவுக்கு நம்ம என்னென்ன அர்த்தம் கொடுப்போம்? இன்னும் இன்னும் இன்னும்னு அர்த்தம் கொடுப்போம். அப்படி தானே? அது அத்துஃபு மாத்துஃபு அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பாடம் வரும்போது தனியாக அதை நம்ம படிச்சுக்குவோம். இந்த வாவுக்கு என்னன்னு சொன்னால், மஅவினுடைய அர்த்தம் கொடுக்கணும். என்னென்ன அர்த்தம் கொடுக்கணும்? மஅவினுடைய அர்த்தம் கொடுக்கணும். சரிங்களா? மஅன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உடன் அப்படிங்கிற அர்த்தம். உன்னுடன் நான் வருகிறேன், என்னுடன் நீ வா, பேனாவுடன் பென்சிலை வை, பாத்திரத்துடன் கரண்டியை வை, அளவுகோலுடன் தண்ணியை நிரப்பு. அளவுகோலுடன் தண்ணியை நிரப்பு அப்படின்னா, அந்த அளவுகோலும் அப்படி முழுசாக அளவுகோலும் தண்ணியும் உடன் ஒட்டி இருக்கிற மாதிரி என்ன செய், தண்ணியை நிரப்பு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ உடன் என்கின்ற அர்த்தத்தை
இந்த வாவ் என்பது கொடுக்கும். பாருங்கள், இஸ்தவல் மாஉ, இஸ்தவா அப்படின்னு சொன்னால் சமமானது, சமமானது. அல் மாஉ தண்ணீர் சமமானது. வல் ஹஷபத்த அளவுகோலுடன். ஹஷபத் அப்படின்னு சொன்னால் என்னது? அளவுகோல். தண்ணியை வந்து நிரப்புறதுக்குன்னு சொல்லி டேம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அளவு வச்சுருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி இத்தனை சென்டிமீட்டர் வந்து தண்ணி வந்து உயர்ந்திருக்கு, இன்றைக்கி இத்தனை சென்டிமீட்டர் வந்து தண்ணி குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த அளவுகோலோடு தண்ணி வந்து சமமாயிருச்சுன்னு சொன்னால், அளவுகோலுடன் ஒன்றோட ஒன்று ஒரு 150 சென்டிமீட்டர் அளவுகோல் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், அப்போ மழை நல்லா பேஞ்சு டேமில் அப்படியே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைஞ்சு 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 எதோடு போயிடும்? அந்த அளவுகோலுடன் போய் தண்ணி என்ன செஞ்சிடும்? சேர்ந்துடும். அப்போ அளவுகோலுடன் போய் தண்ணி சேர்ந்துருச்சுன்னு சொன்னால் டேமை திறக்கணும். அளவுகோலுடன் தண்ணி சேர்ந்து அதை தாண்டி போயிருச்சு அப்படின்னா வெள்ளம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ அளவுகோலுடன் தண்ணி சேர்ந்ததோடு என்ன செய்வாங்க? டேமை திறப்பாங்க. இப்போ இந்த வாவுக்கு உடன்கிற அர்த்தம் கொடுக்குறோம். இந்த வாவுக்கு என்னென்னு கொடுக்குறோம்? உடன். ஹஷபத்துன்னு சொன்னால் அளவுகோல். அளவுகோலுடன் தண்ணீர் சமமானது. சரிங்களா? இப்போ ஹஷபத் அப்படிங்கிறது என்னது? அளவுகோல் அப்படிங்கிறது இஸ்மு. ஹஷபத்துங்கிறது என்னதுங்க? இஸ்மு. அது ஃபியாலா ஹர்ஃபா கேட்டால் இல்லை. ஃபியால்னால் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்குவோம்? நல்லா நான் போவீங்க. ஃபியாலு இஸ்முங்கிறத நீங்கள் எப்படி தெரியப்படுத்திப்பீங்க, எப்படி நீங்கள் புரிஞ்சிக்குவீங்க அப்படின்னா, ஃபியால் என்பது கண்டிப்பாக 3 காலங்களில் ஏதாவது ஒரு காலத்தோடு சேர்ந்து தான் அது அர்த்தம் கொடுக்கும். செய்தான் கடந்த காலத்தை சேர்ந்துருச்சு, செய்வான் வருங்காலத்தை சேருது, செய்து கொண்டிருக்கிறான் நிகழ்காலத்தில் சேருது. இப்படி காலங்களோடு சேர்ந்து தான் வினைச்சொல் என்பது எப்போதுமே அர்த்தத்தை வெளிப்படுத்தும். விளங்குதுங்களா? 3 காலங்களில் முக்காலங்களில் ஏதேனும் ஒரு காலங்களோடு இணைந்து தான் தன்னுடைய அர்த்தத்தை அது வெளிப்படுத்தும். ஆனால் இஸ்மு என்பது அப்படி அல்ல, தனதுக்கான அர்த்தத்தை சுயமாக தானாகவே வெளிப்படுத்திடும். விளங்குதுங்களா? அதே மாதிரி ஹர்ஃபுங்கிறது ஃபியலோடோ அல்லது இஸ்மோடோ சேர்ந்தாதான் அந்த ஹர்ஃபுக்கு நாம் அர்த்தமே கொடுக்க முடியும். விளங்குதுங்களா? அப்போ ஹஷபத்த அப்படிங்கிறது என்னது? அளவுகோல். அப்போ அது அசல் எப்படி இருக்கும்? ஹஷபத்துன். அசல் எப்படி இருக்கும்? ஹஷபத்துன் அப்படிங்கிறது தான் அசல். அதனுடைய அசல் இஸ்மில் அதுக்கு என்ன இருக்கும்? ரஃபா இருக்கும். அசல் இஸ்மில் என்ன இருக்கும்? அதுக்கு ரஃபா இருக்குங்க. இங்கே வாவ் வந்ததுனால இங்கே என்ன ஆகிப்போச்சு? ஹஷபத்துன் அப்படின்னு இருந்தது ஹஷபத்த என்று மாறிவிட்டது. ஹஷபத்துன் அப்படின்னு இருந்தது என்னென்னு மாறிடுச்சு? ஹஷபத்த என்று என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. சரிங்களா? அப்போ என்ன சொல்லுவோம்? அல் வாவு மஈனா, ஹஷபத்த என்பது மன்சூபு. சரிங்களா? அல் வாவு என்பது நாசிபு. இப்படி வச்சுக்கோங்க. அல் வாவு என்பது நாசிபு, ஹஷபத்த என்பது மன்சூபு. நாசிபுன்னு சொன்னால் என்னதுங்க? நசபு செய்தது. நாசிபுன்னு சொன்னால் என்னதுங்க? நசபு செய்தது. மன்சூபுன்னு சொன்னால் நசபு செய்யப்பட்டது. நசபு செய்தது எது? வாவ். அப்போ வாவ் நாசிபு. சரிங்களா? எது நசபு செய்யப்பட்டது? ஹஷபத்த என்பது நசபு செய்யப்பட்டது. அப்போ ஹஷபத்த என்பது என்னது? மன்சூபு. ஹஷபத்த என்பது என்னதுங்க? மன்சூபு. சரிங்களா? அடுத்து இல்லா. அடுத்து ரெண்டாவது என்னங்க? இல்லா. இல்லா அப்படிங்கிற இந்த ஆமிலுக்கு என்ன பேர் சொல்லப்படும் சொன்னால் ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா. என்ன பேர் சொல்லுவாங்க? ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா. இஸ்திஸ்னா அப்படின்னு சொன்னால் பிரித்து காட்டுதல் என்று பொருள். ஹர்ஃபுல் இஸ்திஸ்னான்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? பிரித்து காட்டுதல். எல்லாத்தையும் சாப்பிட்டேன் கறியை தவிர அப்படின்னு சொல்கிறோம். விருந்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டேன், எதை தவிர? கறியை தவிர. அப்போ அந்த எல்லாத்தையும் விட்டு கறியை என்ன செய்கிறோம்? பிரித்து காமிக்கிறோம். எல்லா பாடத்தையும் எழுதின அவாமில் பாடத்தை தவிர. அப்போ எல்லா பாடத்தை விட்டும் எந்த பாடத்தை நம்ம பிரிக்கிறோம்? அவாமில் பாடத்தை பிரிக்கிறோமா இல்லையா? இதுக்கு பிறகு என்னது? இஸ்திஸ்னா, பிரித்து காட்டுதல் என்று பொருள். சரிங்களா? இந்த இல்லாங்கிறது அப்படி பிரித்து காட்டக்கூடிய அர்த்தத்தை தான் என்ன செய்யுங்க? கொடுக்கும். பாருங்கள், இல்லா ஜாஅனில் கௌமு, கூட்டத்தார்கள் என்னிடம் வந்தார்கள்.
இல்லா ஜெய்தன், ஜெய்தை தவிர, இல்லா ஜெய்தன், ஜெய்தை தவிர கூட்டத்தார்கள் என்னிடத்தில் வந்தார்கள். சரிங்களா? நீங்கள் முதல் வகையில் கூட 3 எழுத்து ஒரே அர்த்தத்தை கொடுக்குன்னு படிச்சிருப்போம். ஹாஷா, அதா, ஹலா, இல்லையா? தவிர தவிரன்னு அர்த்தம் கொடுக்கும். ஆனால் அந்த 3 என்ன வேலை செய்யும் அப்படின்னா இஸ்முக்கு ஜர்ரு செய்யும். இப்படி ஜானில் கௌமு ஹாஷா ஜெய்தீன், ஜானில் கௌமு ஹலா ஜெய்தீன், ஹாஷா ஜெய்தீன், ஹாஷா கௌமு இல்லா ஜானில் இல்லா ஜெய்தீன், ஜெய்தை தவிர தவிரன்னு அர்த்தம் கொடுக்கும். எப்படி? ஹாஷா ஜானில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது, ஹாஷா ஜெய்தீன், ஜெய்தை தவிர. ஜானில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது, அதா ஜெய்தீன், ஜெய்தை தவிர. ஜானில் கௌமு கூட்டம் என்னிடம் வந்தது, ஹலா ஜெய்தீன், ஜெய்தை தவிர. அந்த 3 எழுத்தும் தவிரங்கிற அர்த்தம் கொடுக்கும், ஓகே. ஆனால் அது என்ன வேலை செய்யும்? இஸ்முக்கு மட்டும் அது ஜர்ரு செய்யக்கூடிய வேலை செய்யும். இல்லா இருக்க, இல்லான்ங்கிறதும் ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா தான். இல்லான்ங்கிறது என்ன தான்? ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா தான். ஆனால் இந்த இல்லான்ங்கிறது என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு இல்லான்ங்கிறது என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொன்னால் இது இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யும். அப்போ பாருங்கள், இல்லா ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா நாசிப், இல்லா ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா நாசிபு, ஜெய்தன் என்பது இஸ்மு மன்சூபு, ஜெய்தன் என்பது இஸ்மு மன்சூபு. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய எல்லா எழுத்தும் 7 எழுத்தில் அடுத்து வரக்கூடிய 5 எழுத்து 3, 4, 5, 6, 7 ஆகிய 5 எழுத்தும் ஒரே அர்த்தத்தை வெளிப்படுத்தக்கூடியது, ஒரே வேலையை வெளிப்படுத்தக்கூடியது. ஆனால் அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அது எந்த இடத்துக்கு வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத நாம் எதில் படிப்போம்? ஷர்ஹமியத் ஆமில்ல என்ன செய்வோம்? படிப்போம். சரிங்களா? அது என்ன ஒரே அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஹர்ஃபுன் நிதா, அழைக்கக்கூடியதாக வரும். எதுவாக வரும்? அழைக்கக்கூடியதாக வரும். ஒரு நபரை அழைப்பதற்கு, ஒரு பெண் பிள்ளையை அழைப்பதற்கு, ஒரு கூட்டத்தாரை அழைப்பதற்கு, அல்லது ஒரு கண்ணியமான ஒருவரை அழைப்பதற்கு, ஆக மொத்தம் அழைப்பதற்கு வரக்கூடிய வார்த்தைகளைத்தான் நாம் அடுத்து படிக்க போகிறோம். இந்த 5 வார்த்தையுமே ஒரே அர்த்தம், ஒரே வேலை. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடங்களில் என்ன செய்யும்? வரும். அது என்ன இடங்கிறத நாம் எதில் படிச்சுக்குவோம்? இன்ஷா அல்லாஹ் ஷரஹமியத் ஆமில்ல படிச்சுக்குவோம். அடுத்து யா. யா என்பது ஹர்ஃபுன் நிதா. எங்க எத்தனை நம்பரு? 7ஆம் நம்பர் பாருங்கள். யா ஹர்ஃபுன் நிதா மறைஞ்சிருக்கு. யான்கிறது என்னது? ஹர்ஃபுன் நிதா. சரிங்களா? யா அப்தல்லா, யா அப்தல்லா, ஓ அல்லாவின் அடிமையே. ஓ அப்படின்னா இல்லை, ஏய் அல்லாவின் அடிமையே. ஒரு ஆள் கூப்பிட்ற, ஏ ஓ ஏங்க இந்தாங்க அப்படின்னு எப்படியோ கூப்பிட்றோமா இல்லையா? அதான். சரியா? இப்போ யா என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு அபுத, அடிமை. அடிமைங்கிறது என்னது? பெயர் சொல். அபுத அடிமைங்கிறது என்னதுங்க? பெயர் சொல். விளங்குதுங்களா? அப்போ அப்துன் அதான் அசலு. அப்துன் தான் என்னது? அசலு. அப்போ முன்னாடி யா வந்ததுனால அப்துன் அப்படின்னு இருந்தது அபுத என்று மாறியிருக்கு. அப்துன் அப்படின்னு இருந்தது என்னென்னு மாறியிருக்கு? அபுத என்று என்ன செய்திருக்கிறது? மாறி இருக்கிறது. அப்போ யா என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு. தர்கிப் எப்படி சொல்லுவீங்க? யா என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு, அபுத என்பது இஸ்மு மன்சூபு, இஸ்மு மன்சூபு. சரிங்களா? அப்போ இஸ்முக்கு மட்டும் நசபு செய்யக்கூடியதில் 3வது எழுத்தை படிச்சிட்டோம். அடுத்து 4வதும் அயா. அயா அப்படிங்கிறதும் ஹர்ஃபுன் நிதா தான், கூப்பிடக்கூடிய ஒரு எழுத்து தான். பாருங்கள் 8ஆம் நம்பர் பாருங்கள். 7ஆம் நம்பர் இங்கே இருக்கா? முன்னாடி படித்ததுக்கு யா ஹர்ஃபுன் நிதா நாசிபு அபுத. அபுதன்கிறதுக்கு முனாதி மன்சூபுன்னு வைங்க. அபுதன்கிறதுக்கு என்னென்னு வைங்க?
முனாதி மன்சூப். முனாதின்னு சொன்னால் அழைக்கப்பட்டவர். அழைக்கப்பட்டவர் யார்? அப்துல்லா. சரிங்களா? அப்போ அப்துங்கிறது முனாதி, கூப்பிடப்பட்டது. எதை கூப்பிட்டது? எது கூப்பிட்ட எழுத்து? யாருங்கிறது கூப்பிட்ட எழுத்து. எதை கூப்பிட்டுச்சு? அப்தாவை கூப்பிட்டுச்சுங்க. சரிங்களா? அடுத்து அயா. அயா இப்ன ஜெய்துன். அயா இப்ன ஜெய்தின். ஜெய்தினுடைய மகனே, ஏய் ஜெய்தினுடைய மகனே அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? அப்போ அயா என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு. இப்ன என்பது முனாதி மன்சூபு. இப்ன என்பது என்னதுங்க? முனாதி மன்சூபு. வழங்குதா உங்களுக்கு? முனாதி மன்சூபு. சரி. அப்போ இபுனுன், இபுன மகன் அப்படிங்கிறது என்னது? இஸ்மு. மகன் அப்படிங்கிறது என்னதுங்க? இஸ்முங்க. சரிங்களா? அப்போ அது எப்படி இருக்கும் அசலில்? இபுனுன் அப்படி தான் அசல் என்ன இருக்கும். சரிங்களா? அடுத்து ஹயா. ஹயாவும் அதான் ஹர்ஃபுன் நிதா தான். ஹயா அப்படிங்கிறது என்னது தான்? ஹர்ஃபுன் நிதா தான். சரிங்களா? ஹயா பின்த அம்ரின். அம்ரினுடைய மகளே, ஏய் அம்ரினுடைய மகளே. இப்போ ஹயா என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு, பின்த என்பது முனாதி மன்சூபு. பின்த என்பது என்னதுங்க? முனாதி மன்சூபு. அடுத்து ஐ. ஐயும் அதான். ஐயும் என்னதுதான்? ஹர்ஃபுன் நிதா தான். ஐ தில்மீதல் மதரசத்தி. ஐ தில்மீத மதரசத்தி. ஓ மதரசா மாணவர்களே, பள்ளிக்கூட மாணவர்களே. சரிங்களா? அப்போ ஐ என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு, தில்மீத என்பது முனாதி மன்சூபு. அப்போ தில்மீத் மாணவர்கள் அப்படிங்கிறது என்னது? இஸ்மு. சரிங்களா? அடுத்து அல் அலிஃபுல் மஃப்தூஹத்து. ஃபத்தஹ் செய்யப்பட்ட அலிஃபு. ஏன் ஃபத்தஹ் செய்யப்பட்ட அலிஃபுன்னு சொல்கிறாங்கன்னா, ஃபத்தஹ் செய்யப்பட்ட அலிஃபு மட்டும்தான் ஹர்ஃபுன் நிதா. வேறு ஏதாவது எழுத்தாக இருந்தால் அது ஹர்ஃபுன் நிதா இல்லை. அந்த அலிஃபுக்கு வேறு ஃபத்தஹுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா அது என்ன இல்லைங்க? அது ஹர்ஃபுன் நிதா கிடையாதுங்காங்க. சரிங்களா? அயா காரியல் குர்ஆன. அயா காரியல் குர்ஆனி. குர்ஆனை ஓதக்கூடியவரே, ஓயே குர்ஆனை ஓதக்கூடியவரே. அப்போ அ என்பது அலிஃப் என்பது ஹர்ஃபுன் நிதா நாசிபு. காரி அ ஓதக்கூடியவன். ஓதக்கூடியவன் என்பது என்னதுங்க? இஸ்முங்க. அப்போ காரிய என்பது முனாதி மன்சூபு. அப்போ நீங்கள் தர்கீபுகளை சொல்லி, அர்த்தத்தை சொல்லி, உதாரணத்தை சொல்லி, எல்லாத்தையும் சொல்லி பாடம் சொல்லணும். பாடத்தை வாசிக்கணும். அரபியை தெளிவாக வாசிக்கணும். இருக்கிறத வாசிக்கணும். வாசி கொடுக்குற மாதிரி வாசிக்கணும். வாயில் வந்ததை வாசிக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு வாசிக்கக்கூடாது. எழுத்தை பார்க்கணும். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து வாசிக்க ஆரம்பத்தில் தெரியலைனாலும் கூட ஹரக்கத்துகளை எழுதி வச்சு வாசித்து பழகணும். இன்ஷா அல்லாஹு தாலா. இன்ஷா அல்லா. அப்போ 4 வகையை நாம் முடிச்சிட்டோம். 5 வகையை முடிக்கணுங்கிற ஒரு நியத்தில் தான் பாடத்தை நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் இதுக்கே இப்போ அரை மணி நேரம் தாண்டி போகிறதுனால, அடுத்து பாடம் நடத்த வேண்டி இருப்பதனால இன்ஷா அல்லா 4 வகையோடு நாம் நிறைவு செய்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் படித்தது ஒரு 7, ஒரு 2 ஆக மொத்தம் ஒரு 9 ஆமில்களை இன்றைக்கி நாம் படிச்சிருக்கிறோம். எத்தனை ஆமில் படிச்சிருக்கிறோம்? 9 ஆமில்கள் படிச்சிருக்கிறோம். இந்த 9 ஆமில்களை நீங்கள் சிறப்பான முறையில் மனப்பாடம் பண்ணி சரியான முறையில் உங்கள் ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் என்ன செஞ்சிடணும்? பாடத்தை கொடுத்து விட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.